வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு தாம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் உரிமைகளை பற்றி பேசுபவர்கள் ஏன் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை என்று பாணாந்துறையில் நேற்று நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் ஒன்றுக்கான அறிவிப்பு ஏதும் விடுக்கப்படவில்லை எனவும் தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படவில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஆனாலும் மக்கள் தம்மை சூழ்ந்துள்ளார்கள் எனவும் தம்மை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் தாம் பல சவால்களை எதிர்கொண்டோம் எனவும் அந்த சவால்களை கண்டு தாம் ஒருபோதும் தப்பியோடவில்லை எனவும் தற்போதும் அந்த சவால்களை எதிர்கொண்டு கட்சி என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைந்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது எனவும் ஆனால் அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்திற்கு எதிராகவே திசை திரும்பியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தம்மை எந்த வழியிலாவது நெருக்கடிக்குள்ளாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது எனவும் தாம் பிள்ளையானை சந்தித்தேனா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு பிரான்ஸ் சென்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நபரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தது உண்மைதான் எனவும் தாம் சிறைச்சாலை மதிலேறி குதித்து பிள்ளையானை சந்திக்கவில்லை, சட்டத்தினூடாக அனுமதி பெற்றே பிள்ளையானை சந்தித்தேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கும் விசாரணைகளில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் எனவும் உண்மை வெளிவர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு மாகாண சபை தேர்தல் உரிமையை பெற்றுக் கொடுத்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் உரிமை பற்றி பேசும் இந்த அரசாங்கம் சகல மாகாணங்களுக்கும் தேர்தலை நடத்தாவிடினும் வடக்கு மாகாணத்திற்கு மாத்திரமேனும் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் இதனை தாம் ஒரு சவாலாக அரசாங்கத்திற்கு முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.